CWRV கைஸ், இன்னைக்கு பாருங்க, இப்போதான் ஒரு ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடில் பாருங்க, ஆக்சுவலி எங்கிட்ட அக்கௌண்ட்டில் இருந்த பேலன்ஸு இந்த அமௌண்ட் மட்டும் தான் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நிறைய பேருக்கு டவுட்னா, சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம பெரிய அமௌண்ட்டு நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ரைட்டா? அது கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட்ஸில் தெரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ தெரியாமல் நம்ம ஓகே டூ ஆர் டை அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அது அப்பர் ட்ரேடுக்காக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னதான் எங்கிட்ட இருந்த அமௌண்ட்டு 287 ரூபா 87 ரூபா சம்திங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை வச்சு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதாவது ஸோ இப்போ பாருங்க, இந்த ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ நல்லா பாருங்க, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னா, ஸோ நான் இங்கே ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது இது செல்லர் கேண்டில், இந்த கேண்டில் இங்கே ட்ராப் பண்ணுறேன். ஸோ அப்பர் விக் பார்த்தீங்கன்னா ஓகே பெருசாக இருக்குது, ஸோ லோயர் விக்கு சிறுசாக இருக்குது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஸோ செல்லர்ஸாக இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ பையர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் இங்கே வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா செல் போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடையாது CWRV அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது விக்ஸ் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அப்பர் சைடில் இருக்குதா இல்லை லோயர் சைடில் பெருசாக இருக்கா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதே சார்ட்ல சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஓகே அப்போ பையர்ஸா இங்க ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டான் ஒரு செல்லர் கூட, அப்போ அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பையர், வால்யூம் ஹையா இருந்தாலும் ஓகே நெக்ஸ்ட் பையர் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க. ஸோ அதுவும் ராங்கான ஒரு திங்கிங். ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்கே CWRV பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் கேண்டில் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ நம்ம இங்கே கண்டிப்பா லாஸ்டா வந்த ஒரு 3 கேண்டில் மினிமம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எஸ் இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டில் எஸ் செல்லர்ஸ் வால்யூம் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில். ஸோ இப்போ அப்பர் சைட்லையும் லோயர் சைட்லையும் பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்றான். ஸோ இங்க இருக்கிற பாடி டிக்ரீஸ் இருக்கு, ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ பையர்ஸ் ஆர் வீக். பட் பையர்ஸ் வீக் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்க, இப்போ இது பையர்ஸோட வால்யூம் தான், ரைட்? ஸோ அப்போ அப்பர் சைடும் லோயர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி செல்லர்ஸோட பாடியை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அப்போ இங்கே பையர்ஸ் பாடியை மட்டும் தான் டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ரீவியஸாக இருக்க செல்லர்ஸோட வால்யூமோட ஸோ இங்கே பையர்ஸ் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேன் எகைன் செல்லர்ஸ் கன்டினியூ பண்ணாங்க. ஸோ எடுத்தோன்னே வீக் பார்ட்டியான பையர் பாருங்க எகைன் ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். ஸோ லைக் ப்ரீவியஸாக ஃபைட் பண்ண மாதிரியே பாருங்க எகைன் இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து செல்லர்ஸ் எகைன் ஸ்ட்ராங்காக வரான். அதாவது நல்லா பாருங்க, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்குள்ள நமக்கு செல்லர்ஸ் ஹிடனாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது பையர்ஸ் வால்யூம் அப்படின்னா ஸோ செல்லர்ஸ் இந்த ஏரியாவில் தான் நமக்கு ஹிடனாக இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்குள்ள செல்லர்ஸ் ஹிடனாக இருக்கு. அந்த ஏரியாவில் பாருங்க எகைன் நமக்கு வீக் பார்ட்டியான பையர். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பையர்ஸ் ஸ்ட்ராங்காகவே ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இங்க இருக்கிற பாடியோட இங்க இருக்கிற பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான், ஆனால் வால்யூம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ எகைன் இந்த பையர் பாருங்க எகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டு கொடுக்குறான். ஃப்ரம் அப்பர் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுக்குறான். ஸோ அப்போ இங்கேயும் ஸ்ட்ராங்காக தான் ஃபைட் பண்ணுறான். எஸ் இங்கே எகைன் பையர் ட்ரை பண்ணுறான். ஆனால் இங்கே இருக்கிற செல்லர்ஸ் பாருங்க எகைன் மார்க்கெட்டாக கீழே கொண்டுறாங்க. எகைன் ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டாங்க. ப்ரீவியஸாக என்ட்ரி ஆகிற மாதிரியே எகைன் பாருங்க பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, ஓகே அப்போ ப்ரீவியஸாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல, எகைன் அப்பர் சைடில் ஃபைட் பண்ணி ஸோ பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது பையர்ஸ் வால்யூம். அப்போ நெக்ஸ்ட் பையர் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த அப்பர் விக் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ லோயர் விக்கும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாமே நம்ம இதில் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஸ்டில் நம்ம எடுத்த ட்ரேடிங் இருக்கு. அப்போ இங்க விட இங்க பாடி டிக்ரீஸ் இருக்கு, ஆனால் ஸ்டில் பாருங்க செல்லர்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைசஸ்குள்ள தான் நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ப்ரைஸ்ல எகைன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இங்க ஃபைட் பண்ணதை விட
இங்க நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் கொடுக்குறான். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க இங்க பாடி டிகிரிக்ஸ் இருக்கு ரைட். ஸோ எகைன் பாருங்க இந்த பர்டிகுலர் ப்ரைசஸ்க்குள்ள எகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுக்குறான். ஐ மீன் இந்த ப்ரைஸ் ஸோ ப்ரீவியஸாக ஃபைட் பண்ணால் இங்கே ஸ்ட்ராங்காகவே ஃபைட் பண்ணுறான். அப்போ பையர்ஸ் பாருங்க இங்கிருந்தே மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸ்டில் செல்லர்ஸ் விடவே இல்லை. இங்கே பையர்ஸ் வீக்கு, இங்கே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எகைன் இங்கே விசிபிளா இருக்கு இந்த செல்லர்ஸ் கூட எகைன் ஒரு பையர்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான். ஸோ அப்போ எகைன் செல்லர்ஸ் ஒரு பெரிய பாடி மேக் பண்றான். ஸோ இங்கிருந்து என்ட்ரியான பையர் இப்போ இயர்லியாவே என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட். ஸோ இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ ப்ரீவியஸாக விட இங்கே வீக்காக ஃபைட் பண்ணான்னு பார்ப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ பாடி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ் அப்போ செகண்ட் ஸ்ட்ராங் ஃபைட்டு, லோ செகண்ட் ஸ்ட்ராங் ஃபைட்டு. ஸோ இது பையர்ஸோட வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கேண்டில். ஸோ அதுதான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இங்க ஒரு ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த ட்ரேடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ மெயினா நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட்ல நமக்கு கான்ஃபிடன்ட் இருந்தா மட்டும்தான் கேஸ் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம வேற ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு ஸோ நான் உங்களுக்கு அடுத்த செகண்ட் அடுத்த ட்ரேடோட எக்ஸ்பென்சஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்பவுமே சிடபிள்யூஏ ரூல் பேஸ்டு நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அது கண்டிப்பா 100% உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இப்போவும் நிறைய பேர் எங்க டவுட் கேட்குறீங்க. அந்த டவுட்ஸ்ல நிறைய பேர் ரூல் பேஸ் பண்ற மாதிரி எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே ரூலை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரூல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நம்ம லாசஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாருங்க இங்க ஒரு சார்ட் இருக்கு. எஸ் வேணாயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் எடுக்கிற ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ட்ரேட். ஸோ அதனால தான். ஸோ ஓகே, இந்த ட்ரேட் அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம எங்கே பையர் வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எந்த ஒரு சப்போர்ட் எதுவுமே நம்ம பார்க்க கிடையாது. அப்புறம் எப்படி இங்கேருந்து பையர்ஸ் வர முடியும்? ஸோ இப்போ பாருங்க நான் ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டல் தான் கிடைச்சது. அப்போ ஃப்ரம் செல்லர்ஸோட ஏரியாவில் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ்னால வால்யூமே செல்லர்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வால்யூம் ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செல்லர் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. சிடபிள்யூஆர்வி. ஓகேவா? ஸோ இந்த 3 கேன்லையும் ரீச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எஸ், இந்த பர்டிகுலர் ப்ரைசஸ்க்குள்ள பையர்ஸ் ஸ்ட்ராங்கு, ஸோ செல்லர்ஸ் வீக்கு. இப்போ வீக் பார்ட்டியான செல்லர் எஸ் லோயஸ்டும் அப்பர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஸ்டில் அவனால வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க இங்க 2 பக்கம் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவோம். இங்க ஏன் வீக்காக ஃபைட் பண்ணுறோம்? ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஃபைட் பண்ணுவோம், இங்க ஏன் வீக்காக ஃபைட் பண்ணுறா? இது 50% கிராஸ் பண்ண முடியலையே. அப்போ ஸ்டில் இந்த பர்டிகுலர் ப்ரைசஸ்ல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இந்த பிரைஸ் வந்து பையர்ஸ் ப்ரீவியஸா ஹிடன் ஆகிற ஒரு பையர்ஸ் ஒரு பெரிய பாடியா மேக் பண்றாங்க. ஸோ பெரிய பாடியா மேக் பண்றாங்க. ஃப்ரம் செல்லர்ஸோட செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ திங்க் பண்ணுங்க. ஸோ லோயர் சைட்ல ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்னா லைக் இந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னா ஸோ மேபி நெக்ஸ்ட் ஒரு செலவருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் ஏன் கொடுக்க முடியல? ஸோ அப்படின்னா அப்போ பையர்ஸ் ஸ்ட்ராங்கு. ஸோ ஃப்ரம் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்றான். ஆனா இந்த பிரைஸ்ல இருக்கிற ஹிடன் ஆகிற ஒரு செல்லர்ஸோட வால்யூமை பையர்ஸோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கேண்டில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசன். நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப பெரிய லென்த்தி வீடியோவா போயிடும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கைஸ் எப்பவுமே ஒன்லி 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டர் நிற்கும். ஓகே, ஸோ பாருங்க நமக்கு சேம் அதே சார்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லர் கேன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறது கிடையாது. இது பையரா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோம்.
ஓகே ஓகே. இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு செல் என்ட்ரி போகிறேன். கொஞ்சம் மேலே வரைக்கும் நான் செல் என்ட்ரி நான் பேஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுவோம். கைஸ் எப்பவுமே இந்த மாதிரி பிளேசஸ்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வந்தால் மட்டுமே ட்ரேடை பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் ட்ரேடிங்கையும் நீங்கள் செக் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ லோயர் சைடும் நல்லா ஃபைட்டாக பண்ணுறா. ஸோ பாதிக்கு பண்ணால் நான் வால்யூம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எகெயின் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. கைஸ் இந்த நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் இப்போ பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதில் மேனிப்புலேஷன் இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்க இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்க, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற வால்யூம் விட இங்கே இருக்க வால்யூம் ஹையாக இருக்குது. பட் இதில் பாருங்க இங்கே வால்யூம் லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ 2 சார்ட்லேயும் உங்களுக்கு ஒரே மாதிரி நான் மட்டும் ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இதில் டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிளேஸ் பண்ணல. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம பாருங்க இதில் வால்யூம் வந்து ஹையாக இருக்குது. பட் அதில் வந்து பாருங்க வால்யூம் லோவாக இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்றைக்குமே ஷார்ட் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான். ஓகே. இப்போ இதில் பாருங்க நம்ம இங்கே செல் ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் மேனிப்புலேஷன் இருந்ததுனால நம்ம இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ண கிடையாது. ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் இருக்காது சிடபிள்யூவி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பரான வேலை லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா இப்போவும் நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, ப்ரோ ஏன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஏன் டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி காமனான கொஸ்டின் தான் கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்னென்ன பார்க்கணும், ஸோ என்னென்ன நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. இல்லைனா டோட்டலி உங்கள் டைம் இதில் வேஸ்ட் மட்டும்தான் ஆகும். சரிங்களா? பார்ப்போம் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுலேயும் பாருங்கள். ஸோ வால்யூம் இதில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதில் வந்து லோவாக இருக்குது. ஸோ ஸ்டில் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் ஆகிடுச்சு. ரைட்? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 மினிட் இருக்கு. இந்த 2 அசெட் நம்ம பார்ப்போம். நம்ம டார்கெட் இந்த 2 அசெட்ல ஏதோ ஒரு அசெட்ல நம்ம டேக் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே. 30 செகண்ட்ஸ் இருக்கு guys முடியறதுக்கு. ஸோ இந்த சார்ட்ல நம்ம பார்க்கலாம் guys. ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், ஸோ நம்ம இதில் ட்ரேடு பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நம்ம எகெயின் காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ நம்ம கிட்ட 290 ரூபாய் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா இது ஏன் நான் உங்களுக்கு இந்த 290 ரூபாய் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். ஏன்னா நமக்கு தேவை நாலேஜ். ஸோ நாலேஜ் மட்டும் இருந்தாவே போதும், நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டையும் நம்ம பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும். ஓகே, அதுக்கு தேவை நமக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியலான ஒரு சப்போர்ட்டும் நமக்கு கம்மியாக இருந்தாவே போதும். ஐ மீன் கேபிட்டல் கம்மியாக இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக இதில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். நமக்கான ஸ்கில் இருந்தால் போதும், இதில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ஸோ நம்ம சாப்டர்ல வரலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம இந்த ட்ரேடு நான் ஆல்ரெடி எஸ்பெஷல்ஸ் கொடுத்துட்டேன். ரைட் கைஸ், நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் கொடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்க, இந்த ட்ரேட் நம்ம ஏன் பிளேஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ இந்த ட்ரேடு ஏன் பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா ட்ரேடிங் வியூவில் ஹை வால்யூமாக இருந்துச்சு, ப்ளஸ் இதில் லோ வால்யூம். அப்படியே ப்ரோ எடுத்தீங்கன்னா எஸ், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். ரைட், ஸோ இப்போ பாருங்க, இந்த சார்ட்டில் நமக்கு செல்லர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். ரைட், ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள பாருங்க, அப்பர் சைடும் லோயர் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு பையர்ஸ் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் பையர்ஸ்னால ப்ரீவியஸாக இருக்க செல்லர்ஸோட வால்யூமோட இங்கே ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ எகைன் பையர்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் வீக் ஆகிட்டாங்க, அதனால தான் செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸாக என்ட்ரி பண்ணதோட பாருங்க, இப்போ நமக்கு ஒரு வீக்கான என்ட்ரி தான் கேஸ் கொடுத்தோம். ரைட்டா, ஸோ அப்போ என்ன மீனிங், மேபி இந்த ப்ரைஸஸ்க்குள்ள நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எஸ், என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணிருக்க, பட் என்ட்ரி பண்ண முடியல. ரைட்டா, ஸோ இப்போ ஃப்ரம் லோயர் சைடில் பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். இங்கே இருக்கிற பாடியோட எஸ், இங்கே இருக்கிற பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்னால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டில் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுறான் பையர். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இங்கிருந்து என்ட்ரியான ஒரு பையர் பாருங்க, எகைன் நீங்க என்ட்ரி பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா என்ட்ரி பண்ண முடியல. ஸோ லைக் ப்ரீவியஸா ஃபைட் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் ஃபைட் பண்ணலாம். ஸோ அப்போ எகைன் செல்லர்ஸ் ஸ்ட்ராங். இப்போ பாருங்க, இந்த செல்லர்ஸ் எகைன் ஒரு பெரிய பாடியா மேக் பண்றான். ரைட், அப்போ இங்க இருக்க செல்லர்ஸோட எஸ், இங்க இருக்க செல்லர்ஸ் பவர் ஷோ பண்றாங்க, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு சொல்லி. மேபி இந்த பிரைஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்க முடியல, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் மார்க்கெட்லன்னு சொல்லி செல்லர்ஸ் ப்ரூவ் பண்றான். எஸ், பாடியிலையும் ப்ரூவ் பண்றான். ஆனா லோயர் சைட்ல ஃபைட் பண்ண அந்த விக்ஸை பாருங்க. ஸோ இங்க என்ன குவான்டிட்டி ஆஃப் பையர்ஸ் என்ட்ரி பண்ணாங்களோ அதே குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி ஆஃப் பையர்ஸ் எகைன் இங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க அப்பர் சைட்ல இருந்து வந்த ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் கூட ஸோ வீக் பார்ட்டியான பையர்ஸ் ஃப்ரம் லோயர் சைட்ல இருந்து என்ட்ரி பண்ணி அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் நம்ம இங்க ஒரு பை ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பையர்ஸ் பாருங்க, எவ்வளோ தூரம் பையர்ஸ் போயிருக்கான். ஸோ எகைன் செல்லர்ஸ் வந்திருக்கான். கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு பையர் கேன்ல தான் முடியும். ஓகேங்களா, சப்போஸ் எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் அப்படின்னா, ஸோ என்னோட லாஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் 290 ரூபா தான் என்னோட லாஸ். ஓகேங்களா, சப்போஸ் எனக்கு இது ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1700 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவை என்ன, இங்கே ஸ்கில் தான் வேணும், நாலேஜ். ஸோ நாலேஜ் இருந்தாவே நமக்கு போதும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 1800 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா நம்ம ப்ராஃபிட் தான். எஸ், வித்தின் ஒரு 20 மினிட்ஸில். ரைட்டா, ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 மினிட் இருக்கு. ட்ரேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ஸோ என்னோட வியூ படி இங்கே 100% பையர் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத. ஸோ என்னோட டெலகிராம் சேனல் இருக்கு. ஸோ அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக நம்ம ஒன்லி கேன்ஸை பார்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்படிலாம் இப்படி ட்ராப் பண்ணியெல்லாம் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ரைட்டா, ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஏன்னா இதில் 100% நமக்கு லாஜிக்கோட ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ லாஜிக்கே இல்லாமல் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ லாஜிக்கோட தான் நம்ம இங்கே ட்ரேடே பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஜிக் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுறதுலாம் லாஜிக் கிடையாது. ஸோ கேண்டில்ஸை பற்றி தெரிஞ்சு நம்ம ரீட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு
ஒரு ப்ராப்பரான லாஜிக் இருக்குன்னு சொல்கிறேன். எஸ் பாருங்க, நமக்கு இது ப்ராஃபிட். எஸ், அப்போது நம்ம சிம்பிள் 290 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நமக்கு இப்போ அக்கௌண்ட்டில் வந்து பாருங்க, ஸோ ஐடி அக்கௌண்ட் தான். ஓகே, ஸோ அப்போது நமக்கு தேவை ஸ்கில் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதை ப்ராப்பராக வேலை லேர்ன் பண்ணுங்க. ஸோ இந்த ஐ மீன் இதில் பெருசாக நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இதை பற்றி ஏதாவது லேர்ன் பண்ணணும், இல்லை இந்த ட்ரேட்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமோட ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், டேக் கேர். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ யாருமே ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.